ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை அப்படிங்கிற தலைப்பில் இங்கே வர்ற பக்தர்களை நாங்கள் பேட்டி எடுக்கிறோம். அவங்களுக்கு இறைவனால் என்ன விஷயங்கள் முடிஞ்சிருக்கு அப்படின்றத அவங்க வாயால் அந்த உண்மையான நிகழ்ச்சிகளை அவங்க உங்கள் முன்னாடி பகிர்ந்துக்கும் போது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நமக்கு நடக்குமா அப்படின்னு நீங்கள் ஏங்கும்போது கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்தால் அது முடியுன்றதுக்கு இவங்க தன்னுடைய வாயால் சொல்கின்ற அந்த உண்மையான வாசகங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல விடையளிப்பதாக இருக்கும். மேடம், உங்கள் பேர்? கீதாஸ்ரீ. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? வியாசர்பாடியிலேருந்து வரீங்க. எத்தனை வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கீங்க? 2 வருஷமாவா? சரி. யார் சொல்லி முதல்ல இந்த கோயிலுக்கு வந்தீங்க? யூடியூப்பில் பார்த்து வந்தீங்க. இப்போ யூடியூப்பில் பார்த்து வந்து உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் அந்த 2 வருஷத்தில் முடிஞ்சிருக்கு இல்லையா? இப்போ அதனால தான் நாங்களே இப்போ என்ன பண்ணுறோம், ஒவ்வொன்றையுமே யூடியூப் மூலிமா எடுத்து போடுறோம். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எப்படி முடிஞ்சுதோ அதே மாதிரி மற்றவங்களுக்கும் அது முடியணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான். இப்போ இந்த 2 வருஷத்தில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் முடிஞ்சிருக்கு? ப்ளஸ் டூவில் சரியா படிக்கவும் மாட்டான், படிப்பும் சரியா ஏறாது. 3 சப்ஜெக்ட்ல அரியர் வச்சேன். ஐயோ. அப்புறம் பாபா கிட்ட நான் இங்க வந்து 9 வாரம் வேண்டிட்டு பாஸ் பண்ணிட்டான். பாஸ் பண்ணி நீ காலேஜ் ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் இயர் முடிக்க போறோம். இப்போ எல்லாத்தையும் பாஸ் பண்ணியிருக்கான். அது எப்படி ஆச்சரியம் இல்லையா? ப்ளஸ் டூவில் வந்து 3 சப்ஜெக்ட் அரியர்ஸ் வச்சவன் இப்போ ஃபஸ்ட் இயரில் எல்லாமே பாஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னால் பாபாவுடைய கருணை முக்கியமானது. அதுலேயும் நீங்கள் வந்து பக்தியோடு வந்து ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து வரீங்க, வந்து 108 சுற்றுறீங்க. அதனால் அந்த விஷயங்கள் வந்து முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் திருப்பியும் 9 நாள் வந்து சுற்றுனீங்க இல்லையா? பொண்ணு என்ன முடிச்சிருக்கா? பொண்ணு MSW HR படிக்கிறா. கேம்பஸ் இன்டர்வியூ ரொம்ப வராம இழுத்து அடிச்சுட்டே இருந்தது. அதனால இப்போ 9 வாரம் நான் 6 வாரம் தான் கம்ப்ளீட் பண்ணேன். ராமநவமியில பல்லக்கு சேவையில கலந்துட்டேன். பல்லக்கு ஊர்வலத்தில் நீங்கள் போனீங்க? ஊர்வலத்தில் பொண்ணு நானும் கலந்துட்டோம். அதுக்கு மறுநாளே பொண்ணு வந்தாளா? வந்தாலே. சரி சரி. மறுநாளே அவளுக்கு இன்டர்வியூ ஆஃபர் வந்து போய் ராமநவமி முடிஞ்சு மறுநாள் சண்டே வந்து ராமநவமினா மண்டே வந்து அவளுக்கு இன்டர்வியூ வந்துருச்சு. மண்டே இன்டர்வியூ வந்து செலக்டும் ஆயிட்டான். ஓ, 2 ரவுண்டு செலக்ட் ஆயிட்டா. ஓகே. ஐடில இப்போ கிடைச்சிட்டு 41,000 சம்பளத்தில் வேலை. பரவாயில்ல. பாபா வந்து முதல்ல வந்து ஒருத்தருக்கு முடிச்சு கொடுத்துருக்காரு. அவர் வந்து அன்றைக்கி அவருடைய ஃபைல்லாம் கொண்டு வந்து கவர்மெண்ட் ஃபைல்லாம் கொண்டு வந்து வச்சார், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம். அவருக்கு 17 வருஷமாக முடியாத காரியம் அந்த ராமநவமிக்கு அவரும் இப்போ 4 நாளாக தான் வராரு. இப்போ தான் யாரோ சொல்லி வந்தார், 4 நாளாக வந்து சுற்றுறாரு. நடுவில் ராமநவமி வரவே ராமநவமி அன்றைக்கி ஃபுல்லாக வந்து கலந்துக்கிட்டார் அவருக்கு அந்த வேலை. ராமநவமி முடிஞ்சு மண்டே அன்றைக்கி அவருக்கு அந்த வேலை முடிஞ்சிடுச்சு. கையெழுத்து ஆகாதது கலெக்டர் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு. சந்தோஷம் தாங்க முடியல அவருக்கு. அந்த காயத்தை தான் இங்கே வச்சுருக்காரு பாருங்க. அவருடைய டாக்குமெண்ட்ஸ் காயத்தை தான் கொண்டு வந்து சாமி காலடியில் வச்சுருக்காரு. இந்த காகிதம் அவரது தான். அதனால் இப்போ நீங்கள் வந்து 2வது சொல்கிறீங்க, அதே மண்டே அன்றைக்கி நீங்களும் போனீங்க, ராமநவமி ஊர்வலத்தில் போனீங்க. இன்றைக்கி உங்களுக்கு இந்த வேலை முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது நீங்களும் ஒரு சந்தோஷமான நிலைமையில் இருக்கீங்க. பாபாவும் சிரிச்சிட்டு தான் இருக்காரு. நாளை ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இது உங்களுக்கு. அவள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்து சாமிக்கு நன்றின்னு ஒரு வார்த்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். சொல்வீங்க. இப்போ இதுக்கப்புறம் என்ன விஷயம் வேணும்னு நினைக்கிறீங்க? சொந்த வீடு ஒன்று வாங்கணும். ஏன்னா ஹஸ்பண்ட் இல்லை. இத்தனை 1 வருஷமா நான் இவரை நம்பி தான் நான் வெளியில வந்தேன். ஓ, அம்மா வீட்டில் தான் இருந்தேன், அம்மா சப்போர்ட்ல தான் இருந்தேன். தம்பிக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அம்மா வீட்டில் தான் அம்மா வீட்டில் இருந்தீங்க. தம்பிக்கு மேரேஜ்னோட எங்களை வந்து யாருமே சப்போர்ட் பண்ணலை. எனக்கு வருமானம் கிடையாது, வேலை கிடையாது, வீடு கிடையாது, சொந்த வீடு எதுவுமே. வீடு இல்லை, வேலை இல்லை, புருஷனும் இல்லை, பிள்ளைங்க படிக்கிறாங்க. இந்த ஒரே ஒரு நம்பிக்கை சச்சரிதம் மட்டும்தான். தினமும் சச்சரிதம் கேட்பேன். ஒரு நாளைக்கு 15 எபிசோட் கேட்பேன். ஓ, ஆமா, அவரோட வாழ்க்கை வரலாறு யூடியூப்ல நான் கேட்பேன். அதுதான் என்னை வழிநடச்சு, அதுதான் எனக்கு அவர் ஆன்சர் பண்ணாரு. எனக்கு ஏன் மரணம் ஏற்படுச்சுன்னு இவர்கிட்ட நான் சொன்னேன். அப்போ அதில் வந்து நூல்கரண்ட் ஒரு பக்தர் வந்து 48 வயசுல இதே மாதிரி சுகர் வந்து அவர் இறந்துருக்கார். பாபா உயிரோட வாழும்போதே. ஆனால் பாபா காப்பாத்துல. ஏன்னா ஒரு விதியை மாற்ற முடியாதுன்னு அந்த பதில் எனக்கு சொன்னாரு. அதை நான் ஏற்றுக்கிட்டேன். 1 வருஷம் நான் தனியாக தான் இருந்தேன். வாடகை, வீடு செலவு, பசங்க படிப்பு எல்லாமே நானே பார்த்தேன். எப்படியுமே ஆச்சரியப்பட்டாங்க. எப்படி பார்த்தீங்க? அது கையில இருக்கிற காசை வச்சு நான் மெயின்டைன் பண்ணிக்கினேன். எப்படியாவது அவர் கொடுத்துருவாரு. ஒரு நாள் கூட நான் வேலைக்கு போனது கிடையாது. நான் வந்து கஷ்டப்பட்டு வீட்டில் சாப்பாடு இல்லை அப்படின்னு இருந்து எப்பவுமே பாலும் தயிரும் எப்பவுமே இருக்கும்.
ஓ சரி. சாப்பாடு 3 வேளை வயிறார சாப்பாடு கொடுப்பாரு. எங்க வீட்டுக்காரர் எப்படி வச்சிருந்தாரோ அப்படிதான் இவர் என்ன வச்சிருந்தாரு. எங்க போனாலும் இவரு சொல்லிட்டு தான் வருவீங்க. நான் 10 சொல்லும் போதே கண்ணில் தண்ணி வருது, அப்படிதான் வச்சிருக்காரு அப்படின்னு. இப்போ பொண்ணுக்கு நல்லபடியாக ஒரு வேலை வாங்கி கொடுத்தாரு. அவன் படிக்கல, நீங்கள் சொன்னீங்க 3 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆயிருக்கான், ஆனால் அந்த ஃபஸ்ட் இயரில் எல்லாமே அரியர்ஸ் இல்லாமல் பாஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அதுவும் ஒரு பெரிய விஷயம். எஜுகேஷனும் கொடுத்துருக்காரு. ஏன்னா நீங்கள் அவர் வழியே பின்பற்றி வரீங்க, அவர் தான் துணைன்னு சொல்லி 3 தடவை போயிட்டு வந்தீங்க, அவர் தான் நிலைமைன்னு சொல்லி வந்தீங்க. அதே மாதிரி இப்போ ஷாவடி ஊர்வலத்துக்கும் நீங்கள் வந்து கால்நடையாக போயிட்டு வந்தீங்க. வந்து மறுநாளே உங்கள் பொண்ணுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை திருப்பம் கிடச்சிருச்சு. இப்போது நல்ல வாழ்க்கையில் நல்ல ஒரு கணவரை அவர் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார். இவ்வளோ நம்பி செஞ்ச கடவுள் அது செய்ய மாட்டாரா? நிச்சயமாக செய்வார். எதுவுமே கிடையாது. அதான் சொன்னேன், அவர் சச்சரிதம் தான் எனக்கு வாழ்க்கை. அவர் கேட்கலன்னா எனக்கு தூக்கம் வராது. அவரோட சரிதம் தான். ஒரு நாளைக்கு 15 எபிசோட் கேட்பேன் யூடியூப்ல. அதுதான் என்னை வந்து வழிநடத்தி. என்ன ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல மன உளைச்சல்ல இருந்தேன். அவர் தான் என்னை வந்து எப்படி வாழணும்னு அவர் வாழ்ந்துட்டு போயிருக்கார் ஷீரடியில. அவங்க பக்தர்களோட ஒவ்வொரு கதையும் நான் கேட்பேன். ராதாகிருஷ்ண மாயா இருக்கட்டும், அவங்களோட பக்தர், நெருங்கிய பக்தர், எல்லா பக்தரோட கதையும் கேட்பேன். ஸோ அதுதான் எனக்கு ஒரு லெசன் பாடம். ரொம்ப நன்றி. இதுக்கப்புறமும் வாழ்க்கையில் தொடர்ந்து இனிமேல் உங்களுக்கு வந்து வெற்றி தான். இனிமேல் வெற்றி தான் உங்களுக்கு. பொண்ணு வேலைக்கு போயிட்டு போக ஆரம்பிச்சிட்டா, பையனும் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டான். இதெல்லாம் வந்து நம்ம கையில் கிடையாது. இறைவன் வந்து அதை மாற்றி அமைச்சு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி தான் அவர் சொன்னார், 17 வருஷமாக எனக்கு இந்த ஒர்க்கு வந்து முடியாத இருந்தது எனக்கு. ஆனால் இப்போ யாரோ சொல்லி தான் இப்போ 4 நாளில் நான் வரேன். இப்போ வந்து கலெக்டர் கூப்பிட்டு எனக்கு வந்து சைன் பண்ணி கொடுத்துட்டார் அந்த இடத்துலன்னு சொல்லும்போது, ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து சாமியை கூப்பிட்டுட்டு போகிறேன். ராமநவமிக்கு அந்த ஊர்வலம் வந்தது பாருங்கள், அப்போ தான் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சு அந்த சாமி வந்து இறங்கணுன்னா அவர் பாவத்தில் முதல்ல வச்சுட்டார். அந்த பவரோடு கொண்டு போய் வச்ச கையோடு இழுத்துன்னு வந்துருச்சு. அவருக்கு மண்டேவே முடிஞ்சிருச்சு வேலை. காத்தால வந்தார், வந்து 9 சுற்றினார். சுற்றிட்டு சாமிக்கு பழம் வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு பூவெல்லாம் போட்டு போயிட்டார். திருப்பி சாயங்காலம் வந்தார். நான் சொன்னேன், காத்தால வந்தீங்களே நீங்கள் அப்படின்னு. ஆமாம்மா வேலை முடிஞ்சிருச்சுமா, அதனால் நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்லணும் இல்லை சாமிக்கு. அதனால் உடனே இப்போ நான் வந்து வீட்டுக்கு கூட போகல, நேராக கலெக்டர் சைன் வாங்கினோடனே நேராக இங்கே வந்துட்டேன் சொல்லிட்டு அது ஜெராக்ஸ் கொண்டு வந்து அவர் பாதத்தில் வச்சுட்டு மெய் மறந்து போயிட்டார். கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணுங்க அவள் கையால். ஃபஸ்ட்டு சம்பளம் வரட்டும், வந்ததுக்கப்புறம் ஏற்கனவே அபிஷேகம் முடிச்சிட்டிங்க, ஃபஸ்ட்டு சம்பளம் வந்தோன்னா அவள் கையால் மறுபடியும் ஒரு தடவை பண்ணட்டும். வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை கடவுள் கொடுப்பாரு. இந்த வீடியோ பார்க்கும்போது மற்றவங்களுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்குமா அப்படின்னு நினச்சா, கண்டிப்பாக இதை கேட்கும்போது நீங்களே யூடியூப் பார்த்து தான் வந்து இந்த இவ்வளோ விஷயங்களை முடிச்சிருக்கீங்க இந்த கோயிலுக்கு வந்து. அதே மாதிரி பார்க்குறவங்க நம்மளும் இந்த கோயிலுக்கு வந்தால் நிச்சயமாக நமக்கு இது நடக்கும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் கொடுக்குற வாசகங்கள்லாம் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டும். அதனால தான் இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் வந்து சொல்வதெல்லாம் உண்மை அப்படிங்கிற தலைப்பில் எடுத்து போடுறோம். ஏன்னா எல்லாரும் உண்மையான நிகழ்ச்சிகள் என்ன நடக்குதோ அதை தான் இந்த கோயிலில் சொல்கிறாங்க, அவர் முன்னாடியே சொல்கிறாங்க. இது எனக்கு நம்பி தான் நான் வெளியவே வந்தேன். நீ யாரை நம்பி வெளியே வந்தேன்னா எனக்கு யார் சப்போர்ட், அம்மா அப்பா சப்போர்ட் கிடையாது, அண்ணன் தம்பிக்கு சப்போர்ட் கிடையாது, மாமனார் சப்போர்ட் கிடையாது, யாருமே நம்பல. இவரை நம்பி உன்னை நம்பி தான் நான் வெளியவே வரேன். நம்ம வெளியே வந்து 1 வருஷம் ஆச்சு. அந்த 1 வருஷத்துல உனக்கு இவ்வளவு விஷயங்கள். ஆமா, 1 வருஷம் எனக்கு இப்ப வயிறார சாப்பாடு, ஒரு நாளும் பசி பட்டினி கிடையாது, ஒரு நாளும் இல்லைன்னு கிடையாது. எப்படியாதான் கையில காசு எப்படி இருந்தாலும் கொடுத்துருவாரு. பொண்ணு மூலியமாவோ எங்க வீட்டுக்காரோட பணம் இருக்கு, அதை எப்படியில போட்டு நான் அப்படியே மேனேஜ் பண்ணிக்கிறேன். அவருடைய பணம் வந்ததுனால நீங்க பேங்க்ல போட்டு அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறீங்க. கேட்பாங்க எல்லாரும், எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்க எல்லாம் அவர் கொடுக்குறாரு, அவர் பார்த்து பாரு, ஏதோ இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லிடுவேன். எது வேணாலும் அரிசி இல்லையா பருப்பு இல்லையா எதுனாலும் எனக்கு வாங்கி கொடுப்பாங்கன்னு அவர்கிட்ட சொல்லிடுவேன். அவர் தான் எல்லாம் பார்த்துக்கிறாரு. நன்றி மேடம். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே இங்கே வந்தால் கண்டிப்பாக இந்த விஷயங்கள் முடியும் அப்படின்றதுக்கு நீங்கள் சொன்ன வாசகங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்பவும் உபயோகமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் மேடம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.